வேழ முகத்தோனே, ஞான முதல்வனே, திருப்பாதங்களே சரணம். தாயாகவும் தந்தையாகவும் உற்ற துணையாகவும் அனுதினமும் நல்வாழ்வு அருளிடும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஆர்ஆர் பக்தி உலக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தொடர்ந்து நம்ம ஆன்மீக பதிவுகளை பார்த்துட்டு வரோம். இந்த காணொளியில மிகவும் எளிமையான முறையில பெருமாள் வழிபாடு செய்து மிக அரிய நற்பலன்களை எவ்வாறு பெறலாம் அப்படின்றத பார்க்கலாம். புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவுல வர்றது பெருமாள் வழிபாடு தாங்க. பெருமாள் வழிபாடு மட்டும் இல்லைங்க, முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறக்கூடிய அந்த மகாலயபட்ச நாட்களும் இந்த புரட்டாசி மாதத்துல தான் வருது. அதே மாதிரி அம்பிகையினுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அந்த நவராத்திரியும் இந்த புரட்டாசி மாதத்துல தாங்க வருது. ஆவணி மாதம் கடைசியில வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை திதியிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய அந்த 15 நாட்களை தான் நம்ம மகாலயபட்ச நாட்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த மகாலயபட்ச நாட்களின் இறுதியில வர்றதுதான் மகாலயபட்ச அமாவாசை. இந்த மகாலயபட்ச அமாவாசையில தான் பெரியோர்களுக்கு தர்ப்பணம் இடுதல், பெரிய முன்னோர்கள் வழிபாடு செய்தல் எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமா நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். இந்த மகாலயபட்ச அமாவாசையில மட்டும் இல்லாம இந்த மகாலயபட்ச 15 நாட்களும் நம்ம எல்லாருமே வீட்டுல சாமி வழிபாடு செய்வதற்கு முன்பாக முன்னோர்களை நினைத்து அவர்களுடைய வழிபாடு செய்தால் அவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். அந்த மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதமை திதியிலிருந்து தொடர்ந்து 9 நாட்கள் நவராத்திரி நாட்கள்னு சொல்லுவாங்க. அந்த நவராத்திரி நாட்கள்ல அம்பிகையினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்கும். அந்த விஜயதசமின்னு சொல்லக்கூடிய அந்த 10வது நாள் வழிபாடு செய்வதனால நமக்கு எல்லா தொட்டதெல்லாம் துலங்கும், தொட்டு வெற்றி கிடைக்கணும். நம்ம என்ன செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டாடக்கூடிய அந்த விஜயதசமி நமக்கு எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய நாளாகவும் அமையும். அப்பேற்பட்ட உன்னதமான இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு செய்வதனால் பெருமாள் அருளோ மகாலட்சுமி கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். நவராத்திரி வழிபாடு செய்வதனால் அம்பிகையின் ஆசீர்வாதம் கிடைத்தால் சிவனுடைய அருளும் கிடைக்கும். விஜயதசமியில் நமக்கு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய வெற்றி வழிபாடாகவும் அந்த விஜயதசமி வழிபாடு இருக்குது. ஆக எல்லாத்துக்கும் கிரீடம் வச்ச மாதிரி முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் இந்த புரட்டாசி மாசத்துல கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் இந்த புரட்டாசி மாதத்துல அனைத்து விதமான வழிபாடுகளையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி வரக்கூடிய அந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்று என்ன விசேஷங்கள் இருக்கு, இதுல என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதல் சனிக்கிழமை சதுர்த்தி திதியும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்த மாதிரி வருது. தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதி இது. இந்த தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சங்கடங்களை எல்லாம் இந்த நாள்ல போய் இறை வழிபாடு செய்தால் தீர்ந்து போகும் அப்படின்றதுதான் இந்த சதுர்த்தியினுடைய விசேஷமே. அதனால அந்த முதல் சனிக்கிழமை அன்று மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று முதல்ல பெருமாள் கோவிலுக்கு போனா கருடாழ்வார தரிசனம் பண்ணணுங்க. கருடாழ்வார தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பெருமாளை வழிபாடு செய்ய போகணும். பெருமாள் கிட்ட போயிட்டு வழிபாடு செய்யும் போது முதல்ல எப்பவுமே பெருமாள் பார்த்தீங்கன்னா ஒரு கரத்தை நமக்கு வரமளிப்பதாகவும் இன்னொரு கரத்தை தன்னுடைய திருவடியை காட்டுற மாதிரியும் தான் இருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, என் திருவடியை தொழுதா போதும், உனக்கு என்ன வேணும்னாலும் நான் தர தயாரா இருக்கேன் அப்படின்றத தாங்க அவர் சொல்றாரு. அதனால பெருமாள் வழிபாடு செய்யும் போது எப்பவுமே நம்ம முதல்ல திருப்பாதங்களை பார்த்து தாங்க வழிபாடு செய்யணும். திருவடியை பார்த்து தொழுது அதுக்கப்புறமா பெருமாளனுடைய வலமார்பில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயாரை பார்த்து வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமா அந்த வலக்கையில் இருக்கக்கூடிய சக்கரம், இடக்கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கு, இது 2 சங்கு சக்கரதாரியா இருக்கக்கூடிய அந்த 2 சங்கு சக்கர கரங்களையும் பார்த்து வழிபாடு செய்துட்டு அவருடைய திருமுகத்தையும் பார்த்து வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறமா தாங்க திருமுடி அழக பார்க்க வேணும். இப்படிதான் பெருமாள் வழிபாடு செய்யணும். இந்த பெருமாளுடைய பாதத்தை வணங்கும் போது ஒரு சின்னதா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு
அடியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளர்த்துறையும் சுடராழியும் பல்லாண்டே படைபோர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு பல்லாண்டு பாடிட்டு, பெருமாளே உன்னுடைய அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நல்லா இருக்கேன். அதற்கு முதல்ல என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இத்தனை செல்வாக்கையும் இத்தனையுமே எனக்கு கொடுத்த நீ, எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கஷ்டம் இருக்கு, இந்த கஷ்டத்தையும் நீ எனக்கிட்ட இருந்து விலக்கிட்டு எனக்கு ஒரு நல்வாழ்வை அருள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு செய்துட்டு வந்தா போதுங்க. நம்மளுடைய சங்கடங்கள், நம்மளுடைய துயரங்கள், அது எப்பேற்பட்ட துயரமா இருந்தாலும் சரி, அந்த துயரங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாரமா இருக்கா, அது அந்த தடையை தகர்த்தவே முடியல அப்படின்னு வேதனைப்படுறீங்களா? பகலவனை கண்ட பனி போல அத்தனை துயரங்களையும் அந்த நொடியிலேயே அந்த பெருமாள் அகற்றி விடுவாருங்க. அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னேதான், அவருடைய திருவடியில நம்ம சரணாகதி அடையணும். அந்த சரணாகதி ஒண்ணு செய்தால் போதும், உடனே ஓடி நமக்கு அருள் புரிபவர் தான் இந்த பெருமாள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய குற்றங்களை எல்லாம் களைந்து நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு நம்மளும் நல்லவங்க அப்படின்னு அங்கீகரிச்சு நமக்கும் ஒரு நல்வாழ்வு தருபவர் தாங்க இந்த பெருமாள். பெருமாளையும் ஒரு துளசி மாலை வாங்கி கொடுத்து அவருக்கு ஒரு வழிபாடு செய்துட்டு வந்தா போதும், நம்மளுடைய துயரங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். கூடுதலா இன்னொரு வழிபாடு செய்யலாங்க. என்னன்னா, எல்லா பெருமாள் கோவில்லையுமே கண்டிப்பா ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த ஆஞ்சநேயருக்கு முடிஞ்சா நீங்க வீட்டுல இருந்தே ஒரு சின்னதா வெத்தலை மாலை கோர்த்து எடுத்துட்டு போயிடுங்க. அது கோர்க்கும் போது உங்களுடைய எந்த கோரிக்கைக்காக நீங்க அந்த வழிபாடு செய்யறீங்களோ அந்த கோரிக்கையை சொல்லிக்கிட்டே அந்த வெத்தலை மாலையை தொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். அந்த வெத்தலை மாலை வீட்டுல இருந்தே எடுத்துட்டு முடியாதவங்க அங்க போய் கூட நீங்க வாங்கிக்கோங்க. ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு 2 நெய் விளக்கு, அந்த நெய் விளக்கு ஏத்திட்டு நீங்க வீட்டுல இருந்து கொண்டு போன அந்த வெத்தலை மாலையும் ஆஞ்சநேயருக்கு சாற்றி வழிபாடு செய்து ஆஞ்சநேயர்கிட்ட உங்களோட கோரிக்கையை சொல்லிட்டு வந்தா போதும். எப்படி ராமநாமம் சொல்ற இடத்துல எல்லாம் அந்த ஆஞ்சநேயர் நமக்கு நல்லருள் தருவாரோ, அந்த மாதிரி நீங்க அந்த நெய் விளக்கும் வெத்தலை மாலையும் கோர்த்து அந்த இடத்துல ராமநாமம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட துயரங்கள் எல்லாமே தீரும் அப்படின்றது தாங்க இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை அன்றைக்கு வரக்கூடிய மிக சிறப்பான விசேஷமா இருக்குது. இந்த சனிக்கிழமை மாலையில போய் செய்ய முடியல, எனக்கு வேலையே சரியா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு முன்னாடி போயிட்டு கூட நீங்க அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் கோவில் இல்ல ஆஞ்சநேயர் கோவில் தான் பக்கத்துல இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு கூட இந்த வெத்தலை மாலை வழிபாடும் நெய் விளக்கும் ஏற்றி வழிபாடு செய்துட்டு உங்களுடைய கோரிக்கையை வச்சுட்டு வந்தா போதும். கண்டிப்பா அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இறைவனின் அருளால் நமக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும், நமக்கு நல்வழி கிடைக்கும் அப்படின்றது தாங்க இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமையினுடைய விசேஷம். புரட்டாசி சனினாலே வீட்டுல விரதம் இருந்து பெருமாளுக்கு தலிகையெல்லாம் செய்து நைவேத்தியமா சமர்ப்பிச்சு அன்னைக்கு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி உறவினர்களை எல்லாம் கூடி வீட்டுல வழிபாடு செய்யறது தானே சம்பிரதாயம் அப்படின்னு சில பேருக்கு இந்த காணொலி பாக்குறவங்களுக்கு கேட்கலாம். நீங்க அதை பத்தி சொல்லாம ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையும் நெய் தீபம் வழிபாடு செய்யணும், பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்களேன்னு சில பேருக்கு மனதுல சந்தேகம் வரலாம். அன்றைய தினத்தினுடைய கிரக அமைவுகளை ஸ்கிரீன்ல காட்டுறோம் பாருங்க. சூரியன் புதன் கேது கன்னி வீடு, சுக்கிரன் துலாம் வீடு, சனி கும்ப வீடு, ராகு மீனம் வீடு, சந்திரன் மேஷ வீடு, குரு ரிஷப வீடு, செவ்வாய் மிதுன வீடு. இதுல சூரியன் புதன் கேதுவுக்கு குருவோடைய 5ஆம் பார்வை இருப்பதாக இருந்தாலும் இதுல ரொம்ப நுணுக்கமா பார்த்தோம்னா கேது சூரியன் புதனை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருப்பார், புதனும் சூரியனும் கேதுவை நெருங்கி வர்ற மாதிரி பயணம் செய்துட்டு இருப்பாங்க. இது சில பேருக்கு சில வகையான தடைகளை தரக்கூடிய அமைப்புல இருக்கலாம். இதோட கூடி செவ்வாயுடைய பார்வையும் இந்த சூரியன் புதனுக்கு கேதுவுக்கு இருக்கு. செவ்வாயுடைய 8ஆம் பார்வை தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய மகர வீட்டிலையும் விடுது. இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால சில பேருக்கு வெளியில சொல்ல முடியாத ஒரு பயம் மனசுல இருக்கலாம், ஒரு டென்ஷன் இருக்கலாம், எதிரிகளால அது அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமா எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி வேலை செய்யற இடத்துல எதிரிகளால் பயம் இருப்பவர்களுக்கும் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பா கை கொடுக்கும்.
அதே மாதிரி கற்பனை வளத்தை முதலீடாக வைத்து செய்யக்கூடிய அந்த கலைத்துறையினருக்கு கண்டிப்பா அன்றைய தினம் செய்யக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி தரும். நல்ல வளமான ஒரு எதிர்காலத்தை அந்த ஆஞ்சநேயர் அருளால இந்த கலைத்துறை சார்ந்தவர்கள் எல்லாம் பெறலாம். அதோட ரொம்ப நாளா இந்த ஸ்கின் அலர்ஜி அடிக்கடி வந்து வந்து போகுது. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, ஆனாலும் குணமாகிற மாதிரி இருக்கு, ஆனாலும் மறுபடியும் அந்த அலர்ஜி நமக்கு தொந்தரவு தருது அப்படின்னு சில பேருக்கு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த டைம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு நல்ல டாக்டரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான நிவாரணம் உறுதியா கிடைக்குங்க. அதே மாதிரி கேட்ட இடத்துல கடன் கிடைக்குமா கிடைக்காதா, வங்கியில எந்த அரசாங்கத்துக்கிட்டயோ வங்கிக்கிட்டயோ எங்க வேணாலும் கடன் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். அதே மாதிரி நீண்ட காலமா எனக்கு இந்த கடன் அடையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கும் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பா ஒரு தன்னம்பிக்கையை தரும்னே சொல்லலாங்க. தைரியம், வீரியம், பராக்கிரமம் எல்லாத்துக்குமே காரணகர்த்தாவா இருக்கக்கூடியவர் கண்டிப்பா இந்த ஆஞ்சநேயர் தானங்க. அதனாலதான் இந்த புரட்டாசி முதல் சனிக்கிழமை அன்று வரக்கூடிய அந்த நாள்ல பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும், ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையும் நெய் தீபமும் ஏற்றி செய்யக்கூடிய இந்த வழிபாடை செய்து வாருங்கள். கண்டிப்பா உங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றம் உண்டு. மனதிலும் ஒரு புத்துணர்ச்சி வரும், தன்னம்பிக்கை தைரியம் கூடும். உங்க வாழ்வையும் அந்த பெருமாள் அருளால் உங்க வாழ்வும் சிறக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த காணொளியில புரட்டாசி மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமையின் சிறப்பை பற்றி பார்க்கலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.